எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அவன் GoPro வாங்கினானே, ஒரு மோட்டோலாக் வீடியோஸும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். GoPro இருந்தால் தானேங்க வீடியோ போடுறதுக்கு. GoPro வந்து சரியான ஒரு சம்பவம். GoPro வாங்கி 2 வீடியோ கூட எடுத்துருக்க மாட்டேன். அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம். எப்படி சொல்கிறது, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு 10 நிமிஷத்தில் ஓவர் ஹீட் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஒரு வேளை பேட்ரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவும் அதே பிரச்சனை தான் வந்தது. ஒருவேளை வெயில்னால் வந்து ஓவர் ஹீட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசி ரூம் டெம்பரேச்சர்லேயும் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போவும் அதே பிரச்சனை தான் வந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம வாங்கின GoPro வந்து வித்தவுட் வாரண்ட்டி சொல்லியே தான் வந்து அவங்களும் கொடுத்தாங்க. நம்மளும் தெரிஞ்சே தான் வாங்கினோம். ஏன்னா வாரண்ட்டியோட வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து 48 45 வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 50 வந்துடும் நினைக்கிறேன், வாரண்ட்டி பில்லெல்லாம் சேர்த்து. சரி, நம்ம அவ்வளோ வந்து இது பண்ணுறதுக்கு வித்தவுட் வாரண்ட்டி 35,500 தான். நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி, மோட்டோலாக் வந்து பண்ணுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா வித்தவுட் வாரண்ட்டி தான் வந்து வாங்கியிருக்காங்க. எனக்குன்னு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு நான் வாங்கின பீஸு. ஸோ என்ன பண்ணேன்னா, வாங்கின கடையிலே போய் கேட்டேன். அதே மாதிரி அவங்களும் கரெக்டாக வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இல்லைங்க அது வாரண்ட்டி கிடையாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓகே, எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வேணால் நாங்கள் அனுப்பி, சென்னையில் இருக்க அவங்களுக்கு வந்து அனுப்பி நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம், அங்கே இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே அனுப்பி விட்டு செக் பண்ணி பார்த்ததில் என்ன பிரச்சனைனா, ஹீட்டிங் இஷ்யூ. நார்மலாகவே GoPro 10 வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ பிரச்சனை கிடையாதுங்க. ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது, அதான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதாவது சிஸ்டமில் போட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் GoPro வாங்கின அன்றைக்கே வந்து நான் அப்டேட் பண்ணேன். மொபைல் ஆப் மூலயமா வந்து அப்டேட் பண்ணேன். அப்புறம் அவங்க சிஸ்டம் மூலயமா ஏதோ அப்டேட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஆஃப் ஆகலை. பட் ஹீட் ஆகுது, ஆஃப் ஆகலை. அப்புறம் அங்கே சென்னையிலேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து கையில் கிடச்சிது. இதுக்காக நான் திருச்சிக்கு வந்து செக் பண்ணிவிட்டு நானும் வந்து ஒரு தடவை செக் பண்ணேன். ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து ரெக்கார்ட் ஆச்சு, ஆஃப் ஆகலை. பட் ஹீட்டு செம்மையாக ஆகுது, சரியான ஹீட்டு, கையில் கூட பிடிக்க முடியல. வெடிச்சிருமோன்ற அளவுக்கு ஹீட் ஆகுது. அந்த பேட்ரிலாம் தொடக்கூட முடியல கையில். அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போதைக்கு கேமரா வாங்கி ஃபஸ்ட்டு லாக் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணி ஹெல்மெட் ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே லோக்கலில் செக் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது வியூவு, ஆடியோ குவாலிட்டி. இதுக்கு ஹெல்மெட்டுக்கு வேறு தனியாக மைக் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான்னு தெரில, நான் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கேனான்னு தெரியல. ஐயோ, பேசிக்கிட்டே நான் வந்து தப்பான ரூட்டில் போயிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது லெஃப்ட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் இது ஒன்று பிரச்சனையாக இருக்குது. எப்படி வந்து மோட்டோலாக் பண்ணுறவங்களாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னே தெரில. நம்ம பேசிக்கிட்டே இது பண்ணுறோமா, கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி எனக்கு ஆச்சு. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுனாவே ரொம்ப டேஞ்சர். அதனால் மோட்டோலாக் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணணும். ஐயோ, மறுபடியும் தப்பாக போகிறேனே. யூட்டர்ன் பண்ணு, அவ்வளோதான். ரவுண்டாக போட்டிருக்கிறதுனால அப்படியே யூட்டர்ன் பண்ணிடலாம், இல்லைனா போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வரணும். இந்த ரோடையே எத்தனை தடவை சுற்றுவேன்னு தெரியலையே.
நான் போயிடுறேன்ப்பா. லொக்கேஷனை பார்க்குறதா இல்லை நான் பேசுகிறதா இல்லை ரோடை பார்க்குறதா எதுவுமே தெரியல. போக போக பழகிடும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தானே, போக போக வந்து பழகிடும். எப்படி தான் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்கன்னு தெரில. நம்ம பாட்டுக்கு தனியாக பேசிக்கிட்டே போகணும் போல இருக்குது. எப்போவுமே பின்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வருவோம். இது என்னென்னா நம்ம தனியாக அப்படியே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுவரையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைக் குவாலிட்டி, அதேமாரி நம்ம வச்சுருக்க பொசிஷனு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து ட்ராவல் லாக் வந்து இருக்கும். ஹெல்மெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ண வந்ததுக்கு இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அதேமாதிரி வீடியோ வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். பாய்.